இஸ்லாம் என்பதற்கு வழி அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். தீனாலே மார்க்கம், வழி, தடம் என்றும் மனிதர்கள் வாழ வேண்டிய வழி, அவர்கள் செல்ல வேண்டிய வழி ஒன்று வேண்டும் அல்லவா? அதை செய்தால் நல்லது. அதைத்தான் ஆண்டவன் அல்லாஹ் அதை இஸ்லாமாக தந்திருக்கிறான், மூலமாக படித்து தந்திருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக செய்திருக்கிறான். எனவே முழு உலகத்தின் பணிவோடு நாம் சொல்லிக் கொள்வது, மனிதம் சிறப்பாக வாழ வேண்டுமானால் ஒரு சரியான வழி வேண்டும். அந்த இது என்பது இன்றைய காலத்திலே உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் உணர்ந்து கொண்டு வருகிற விஷயம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மகா மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இருள் அதிகமாக இருக்கிறது. இருள் அதிகமாகுவதற்கும் விடியல் வரப்போகிறது என்பது. எனவே சோதர்களே, ஒரு பக்கம் ஆபத்தான சூழ்நிலை உலகத்திலே சிந்தனையாளர் சிந்தித்து ஒரு வழிக்கு வந்தார்கள். அந்த வழி இறுதி மனிதர்களுக்கு நன்மை தருகிற ஒரு வழியாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமாக இருக்கும். சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே இருக்கிற கோட்பாடுகள் நாம உருவாக்கப்பாடில்லை. இறை நம்பிக்கையினுடைய அடிப்படை உதாரணம் கேளுங்கள் சகோதரர்களே. மிஸ்காத்திலே ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாம் தாலே ஒது செய்கிறோம் அல்லவா, அப்படி கொண்டிருந்தார்கள். ஒது செய்யும் பொழுது அவர்களுடைய அடர்த்தியானதாக இருந்தது. அந்த தாடி கீழே தண்ணீரை கொடுத்து தாடியை கோதி விட்டார்கள். தாடியை கழித்தார்கள். அதை கோதி கழுவி விட்டார்கள். தண்ணீர் எடுத்து கீழே இருந்து செலுத்தி தாடியை கோதி விட்டார்கள். ஒது செய்து முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள், இந்த தாடியை கோதியதை பற்றி சொல்லும் போது சொன்னார், ஹாகதா அமரணி ரப்பி, என்னுடைய ரப் இப்படி உத்தரவிட்டான். தாடி கோடுவது கூட அல்லாஹ்வின் ஒன்று. நம்முடைய மார்க்கத்திலே சொல்லி இருக்கிற விளக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இறை நம்பிக்கையுடைய அடிப்படையிலே எழுப்பப்பட்ட. எனவே இவைகளிலே வெறும் அறிவுக்கு பொருத்தமானவை என்பது உண்மை. அறிவுக்கு இப்பொழுதே பொருந்த வேண்டியது உண்மை அல்ல. அறிவுக்கு பொருள் என்பது உண்மை. ஆனால் அறிவு இப்பொழுதே பொருத்தமாக இருக்க வேண்டும் என்ற கட்டளை. அடுத்து அறிவு பொருந்திக் கொள்ளுகிற அளவுக்கு தகுதி உள்ளதா இருக்கிறதா என்பதையும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய பையனுக்கு சொல்றோம், ஏய் பல்லு தேய். அவன் முதல்ல எனக்கு பால் கொடுங்க, டீ கொடுங்க, அம்மாட்ட சண்டை போடுறான். எந்திரிச்ச உடனே முதல்ல போய் பால் கேட்கிறான். இப்ப அம்மா சொல்லுது, போய் பிரஷ் எடுத்து தேய்ச்சிட்டு வா, பல்லு தேய்ச்சிட்டு வா. இவன் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறான். தாய் அவனை அடிக்கவும் செய்கிறாள். சொல்றான், எனக்கு பசிக்குது, முதல்ல கொடுங்க. தாய் சொல்லுகிறாள், தகப்பன் சொல்லுகிறாள், முதலிலே போய். இந்த குழந்தைக்கு பல் வேண்டும் என்பது இன்னும் விளங்கவில்லை, வரவில்லை. குழந்தையினுடைய அறிவு இன்னும் முற்று பெறவில்லை. ஆக எழுந்தவுடனே பல் தேய்க்க வேண்டியது விளங்கவில்லை. அதே போல மனிதர்கள் ஏராளமானவர்களுடைய அறிவு இடத்துக்கு வந்து சேராத காரணத்தினாலே இறைவனுடைய சட்டங்கள் பொருத்தமில்லா படலாமே தவிர, எப்படி பையன் சொல்றான், இது மட்டும் இல்ல சோதர்களே, நான் சொல்றது அடிக்கடி வீடுகள்ல பாக்குற விஷயம். பையனுக்கு சாதாரண வாங்கி கொடுக்கிறோம். நம்ம பையனுக்கு நம்ம நல்லா வாங்குவோம், கெட்டதை வாங்குவோம். கடையில போய் நம்ம பையனுக்கு நல்லது வாங்குவோம். வாங்கிட்டு வந்த பிறகு போய் பையனும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. அத்தா வாங்கி இருக்கிற துணியை பாத்தியா, அத்தா வாங்கி இருக்கிற துணியை பாத்தியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியல, துணி வாங்கவே தெரியல. பையன் சொல்றான், அத்தா துணி வாங்க தெரியல, என்ன விட்டா நான் சூப்பரா வாங்கி இருப்பேன். சகோதரர்களே, நாம் பையனுக்கு உள்ளதிலே சூப்பர் என்ன, அதை விட சுப்ரீம் பார்ப்போம். ஆனால் பையன் சொல்லுகிறான், என்னுடைய அத்தா ஒன்றும் தெரியவில்லை என்று. அதே போல சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி குழந்தைகள் அத்தாவுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார்களோ, அதே போல உலகத்திலே பிறந்து வாழுகிறவர்கள் ஆசைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள். ஆசை என்பதை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த ஆசை காரணத்தினாலே, அறிவை அந்த மறைக்கிற காரணத்தினாலே அல்லாஹ் படி நடக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சோதர்களே, அல்லாஹ் சொல்லி இருக்கிற சட்டத்தும் பொருத்தமானவை, மகாபமானவை. இஸ்லாமிய கோட்பாடுகள் மனிதனுடைய இயற்கை வாழ்க்கை உத்தமமானது, உறுதியானது, சொல்லும் தற்கெல்லாம் அப்பாற்பட்டு அது பொருத்தது, உடன்பாடானது என்பதிலே முரண்பாடான கருத்து கொண்டு வரவே முடியும். உதாரணத்திற்கு சில காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. வாழ்க்கையிலே வருகிற காரியங்கள் அனைத்தையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆசை இருக்கிறது. ஆனால் அறிவும் ஆட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறது. எதை செய்தால் ஒரு பக்கம் அறிவு, ஒரு பக்கம் நம்முடைய இயற்கையிலே அமைந்திருக்கிறது. யோசிக்கிறேன், என்னங்க இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே, துவா முடிஞ்ச உடனே நீங்க போயிருவீங்களா? ஒருத்தர் திருச்சியில இருந்து வந்திருக்க, இன்னொரு சகோதரர் சொன்னா, நான் உச்சிப்புலியிலிருந்து மாநாட்டுக்காக வந்திருக்கிறேன், தூரங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்ப மாநாடு முடிஞ்ச உடனே நீங்க போயிருவீங்களான்னு பக்கத்தில் இருக்க கேட்டார். அவர் சொல்றாரு, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்,
போலாமா இல்ல காலையில போலாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். யோசிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனசு ரெண்டு பேசும். ஒரு பக்கம் அறிவு பேசும், ஒரு பக்கம் ஆசை பேசும். அறிவு என்ன சொல்லும்? இப்ப போயிட்டா பஸ் பிடிச்சா எப்படியா போய் சேர்ந்து ராமநாடு போய் உச்சிப்புலி போய் காலையில ஒரு 3 மணிக்குள்ள போயிடலாம், கொஞ்ச நேரம் படுத்துட்டு காலையில வேலை பார்க்கலாம், அதான் வேலையை கெடுக்காதே இதா சொல்லுது. ஆசை என்ன சொல்லுது? இப்ப போனா பஸ்ல இடம் கிடைக்குமோ இல்லையே தெரியல, தூங்க முடியாது, தூங்காம போயிட்டா நாளைக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இங்கேயே படுத்துட்டு எங்கயாவது ஒரு பள்ளிவாசல்ல போய் நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போனா சுகமா இருக்கும், ஆகையினால படுத்துக்கோ ஆசை சொல்லுது. போ அறிவு சொல்லுது, படு ஆசை சொல்லுது. அறிவு ஒரு நேரம் உச்சகட்டத்தில் வர இல்ல நான் போலான்னு நினைக்கிறேன், ஆசை சொல்ல உனக்கு அறிவே இல்லை படு, ஆசைதான் சொல்லும் அறிவு இல்லைன்னு. இவர் படுக்கலாமா போலாமா, படுக்கலாமா இருக்கலாமா, போலாமா இருக்கலாமா, போலாமா இருக்கலாமா, கடைசியில அவருடைய அறிவு மிகைத்தால் அவர் அதற்கு தகுந்த ஆசை மிகைத்தால் அதற்கு தகுந்த முடிவை எடுக்கிறார். சகோதரர்களே, இந்த இரண்டும் போட்டி போடுகிற நிலையிலே, அறிவும் ஆசையும் போட்டி போடுகிற இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், மனித்தகத இலாஹு ஹவா, யார் தன்னுடைய மனோதியை தன்னுடைய இறைவனாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய இச்சைதான் அவர்களுக்கு இறைவன். அவர்களுடைய இச்சை என்ன சொல்லுகிறதோ, இன்னொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், மிஷ்காத்திலே இருக்கிறது, தாய்ஸ் அப்துல் தீனாரி வ அப்துல் தராஹிம், தாய்ஸ் அப்துல் தீனாரி வ அப்துல் தராஹிம், தாய்ஸ் அப்துல் ஹமீசா, தாய்ஸ வந்தகஸ வைதா ஷீக ஃபலன் துகிஷ. ஆடைக்கு அடிமையானவர்கள், பொருளுக்கு அடிமையானவர்கள், பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து விடுகிறார்கள். தாய்ஸே, அவர்கள் அழிந்தே போவார்கள். அவர்களுடைய அழிவுக்கு எல்லை இல்லை. எங்காவது போய் சிக்கிக் கொண்டால் அவர்களால் திரும்பி வரக்கூட முடியாது. ஆசைக்கு அடிமையானவர்கள், உடைக்கு அடிமையானவர்கள், ஆடைக்கு அடிமையானவர்கள், தன்னுடைய பணத்துக்கு அடிமையானவர்கள், செல்வத்துக்கு அடிமையானவர்கள், இப்படி உலகத்திலே ஏராளமான அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு அடிமையாக இருப்பதை விட்டு தங்களுடைய ஆசைக்கு அடிமையாகிறார்கள். மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய ஆண்டவனாக எடுத்துக் கொண்டார்கள். இந்த உலக நடப்பு பாருங்கள் சகோதரர்களே, லட்சோப லட்சம் அல்ல, கோடானு கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய வருவாயிலே 10% எங்கோ போகிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது எங்கோ படித்தது, எங்கே போகிறது தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு வழி, இது பணத்தாசை தானே, பணத்தாசையின் காரணமாகத்தானே, பணத்தாசையின் காரணமாகத்தானே இதுவெல்லாம் நடக்கிறது. பணத்தால் என்ன செய்ய முடியும், பணத்தால் என்ன சாதிக்க முடியும், பணத்தினுடைய முடிவு என்ன, பணத்தினுடைய முடிவு என்ன? பணத்தினுடைய முடிவு, எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த அகிலத்தையே நான் ஆளுவேன் என்று சொன்னவர்கள், அவர்களுடைய பணம் எங்கே போன சகோதரர்களே? முகலாய மன்னர்கள், மற்றவர்களை விட்டு விடுவோம், முகலாய மன்னர்கள் அவர்கள் வைத்திருந்த வைரங்கள் என்ன, வைடூரியங்கள் என்ன, கோமேதகங்கள் என்ன, மரகதங்கள் என்ன, மாணிக்கங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, பவளங்கள் என்ன. சகோதரர்களே, இதெல்லாம் பேரு தான், பாடமாக்கிற பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் குத்தூஸ் என்று. எங்க பார்த்தோம்? சமீபத்தில் சிலோனுக்கு போயிருக்கும் போது ஒரு வைரக்கடைக்கு போயிருந்தேன். அந்த வைரக்கடையில காமிச்சாங்க, இதுக்கு தான் பேர் பவளம், இதுக்கு பேர் முத்து, இதுக்கு பேர் அது இதுன்னு சொன்னாங்க. அப்பதான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னால சில பேர் சொன்னாங்க, நான் வைர வியாபாரம் செய்யறேன், கொஞ்சமாவது காமிப்பாராண்டா, அப்படி பார்க்கலாம்னு நினைச்சா போயிடுவார். ஏன் காரணம் என்ன? அது 80,000 கோடி ரூபாய்க்கு விலை போனது ஆக்ரா வைரம். சமீபத்திலே ஆக்ரா வைரம் முகலாய மன்னருடைய காலத்திலே இருந்தது. 8000 கோடி ரூபாய் சகோதரர்களே, ஒரே ஒரு வைரம். இதே போல கோஹினூர் வைரம் என்று சொல்கிறார்கள், அதுவும் மிக உயர்ந்த வைரம். ஆனால் கோஹினூர் என்பது, நான் தமிழ்ல எப்பவும் நான் சடைஞ்சுக்கிறது உண்டு, ஆனா சடைஞ்சு என்ன பிரயோஜனம், நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது. கோஹினூர் வைரம் என்று இதுகாலம் வரை படித்துக் கொண்டே வந்தோம். இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகத்துல பார்த்தேன், அது கோஹினூர் வைரம் இல்லையா, கோ பார்சி வார்த்தை, அது கோஹே நூர். நூர் என்றால் பிரகாசம், கோஹ் என்றால் மலை, மலை போன்ற பிரகாசம், கோஹே நூர் பார்சி வார்த்தை. கடைசியில் இறங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கோஹினூர் ஒரு ஊர் இருக்குது இல்லையா, கீரனூர்ங்கிற மாதிரி கோஹினூர் புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை கொண்டு எங்க சேர்க்கிறது? என்ன சொல்றேன், கோஹே நூர் எங்க இருக்கு, கோஹினூர் எங்க இருக்கு, நான் ஒரு ஊருண்டே விளங்கி வச்சுக்கிட்டேன் என்றால் மற்றவர்களும் அப்படித்தான் இயற்கையாக நினைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட வைரங்கள், வைடூரியங்கள், மரகதங்கள் முகலாய மன்னர்களுடைய அரண்மனையிலே இருந்தவைகளுக்கு அளவில்லை சகோதரர்களே. அந்த சரித்திரங்களை பாருங்கள், எத்தனையோ வைத்திருந்தார்கள். இன்று அவர்களில் யாருக்காவது கபர் இருக்குமானால் இது ஷாஜஹானுடைய கபர் என்று சொல்லலாம், இது அக்பருடைய கபர் என்று சொல்லலாம், இது நூர் ஜஹானுடைய கபர் என்று சொல்லலாம், இது மும்தாஜுடைய கபர் என்று சொல்லலாம். அந்த கபர் தான் தெரிகிறதே தவிர எத்தனையோ மன்னர்கள் இந்த உலகத்திலே 1001 கிபி
1951 கஜினி முகமது படையெடுத்து வந்ததிலிருந்து முகலாய மன்னர்களுடைய பல நூற்றாண்டு சரித்திரத்தை படித்து பாருங்கள். அவர்கள் வைத்திருந்த செல்வம் எல்லாம் எங்கே போனது? செங்கோட்டை இருக்கிறது அல்லவா சகோதரர்களே? இன்று அதுவும் எடுத்துக்காட்டு தானே, நம்முடைய முகலாய மன்னர்களுடைய சாதனைகளுக்கு எடுத்துக்காட்டு. 121 ஏக்கரிலே கட்டப்பட்டிருக்கிற சகோதரர்களே. ஒரு மன்னருக்கு தேவையாது? அவர் வாழ்கிற இடம் அவ்வளவா? அவர் வசிக்க போகிற இடம் அவ்வளவா? 121 ஏக்கரிலே செங்கோட்டை கட்டியவனை காணவில்லை. நீ எங்கே போக போகிறாய்? உன்னுடைய செல்வம் எங்கே போக போகிறது? உன்னுடைய செல்வத்துடைய செருக்கு எங்கே போக போகிறது? பணத்தால் ஆகிவிடும் என்று நினைக்கிறவர்கள் அந்த பணத்தாலேயே பாதாளத்திற்கு, அதர பாதாளத்திற்கு போய் சேர்கிறார்கள் என்பதை கண்கூடாக, கண்கூடு நான் சொல்றது டிவி, அதுவெல்லாம் வேடிக்கை பொருள்களாக அதிலே காட்டப்படுகிறது. குழந்தைகள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இவ்வளவு நகையா, இவ்வளவு பெரிய கட்டிலா தேவையா? இந்த பெயர் இப்படி கெடுவது தேவையா? இது வாழ்க்கைக்கு அவசியமா? அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த வேடிக்கை பொருளாக ஆகி இருப்பது என்பது வாழ்க்கைக்கு தேவையான அம்சமா? பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல ஆடைக்கு அடிமை, உடைக்கு அடிமை. இன்று பார்க்கிறோமே சகோதரர்களே, விளம்பரங்கள், போஸ்டர்கள், புஸ்தகங்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று காலை தினத்தந்தி பார்த்தேன், ஒரு கவர்ச்சி படம். வாரத்திற்கு ஒரு நாள் லீவு நாள்ல அந்த பாத்தி எச்சி ஒழுக விட்டே இவன் சக்தி பூரா போய் ஒரு கிறுக்குத்தனமான வேலை. என்ன தேவை? அது பேப்பர், அது நியூஸ் பேப்பர், அது நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பருடைய முதல் பக்கத்திலே, முதல் இடத்திலே ஒரு கவர்ச்சி படம் என்பது வாழ்க்கைக்கு தேவையா? இதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதனுடைய பார்வை சாதாரணமானதல்ல சகோதரர்களே. மனிதனுடைய பார்வை சாதாரணமானதல்ல. பார்வை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதை பார்த்தாலும் சரி, இந்த கடிகாரத்தை பார்க்கிறேன், இந்த விளக்கை பார்க்கிறேன், காலிலே போட்டிருக்கிற செருப்பை பார்க்கிறேன், கையிலே கட்டியிருக்கிற கடிகாரத்தை பார்க்கிறேன். சகோதரர்களே, நான் அதிகமாக பேசிக்கொண்டு அதிக பிரசங்கித்தனமாக பேச விரும்பவில்லை. ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ருக்குவிலே போகும் பொழுது, ருக்குவிலே என்னுடைய கண்ணுக்கு பட்டது, நீங்கள் அதை விட்டு தூரமாக இருப்பீர்கள் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு பட்டது, ருக்குவுக்கு போகிறேன், அவருடைய வெள்ளை கையிலேயே ஜருகி கரை போட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், கரை நல்லா இருக்குது, இது மாதிரி நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்கலாமா? ருக்குல சோதர்களே, அத்தகையாத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஏடோ பளபளக்கிறது, மினுமினுக்கிறது. நாங்க பல தடவை நினைச்சிருக்கிறது, ஏன் நம்ம ஒண்ணு வாங்கி கட்டணா என்னதான் நடந்து போகும்? சோதர்களே, அத்தகையாத்திலே நினைவு வருகிறது, எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு நினைவு வருகிறது, என்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நினைவு வருகிறது. இந்த நினைவுகள் எல்லாம், இந்த எண்ணங்கள் எல்லாம், நான் சொல்லுகிற மாதிரி இந்த உலகத்தினுடைய பொருட்களை, ஆடைகளை, ஆடைகள் என்பது என்ன சகோதரர்களே? மனிதனை மறைப்பதற்குரியதுதானே ஆடை, மனிதனை மறப்பதற்குரியதானே ஆடை. நான் சொல்ல வந்தேன், இந்த ஆடை, இந்த அலங்காரம், இந்த கவர்ச்சியை கண்ணாலே பொழுது, இந்த கடிகாரத்தை கண்ணாலே காணும் பொழுது, ரேடோவை கண்ணாலே காணும் பொழுது, காலிலே போட்டு வைக்கிற செருப்பை கண்ணாலே காணும் பொழுது, இப்ப கூட நான் உட்கார்ந்திருந்தேன், என்னுடைய மரியாதைக்குரிய, என்னுடைய இதயத்தில் இடம்பெற்ற ஹஜ்ரத் அவர்கள் பெயரை சொல்லி ருசிக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன். இப்ப நான் பார்த்தேன், என்னோட ஷூ ரொம்ப பழசு, அதற்கு ஷூ புதுசு. இப்ப நான் பார்த்தேன், நம்ம காலுக்கு இது கிடைக்குது, நம்பர் சரியா இருக்குதான்னு பார்த்தா ஷூ நம்பர் 7ஆம் நம்பர் தான். இப்ப ஷூ நம்பர் புதுசா வாங்கிக்கலாமே ஒரு எண்ணம். சகோதரர்களே, ஒரு பார்வை என்பது சும்மா. சகோதரர்களே, நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், பார்வை என்பது ஏதோ வேடிக்கை அல்ல. என்ன சும்மா என்ன பாக்குறேன், சும்மா பொழுது போக்குறேன், சும்மா பாக்குறேன், கவர்ச்சி படம் பாக்குறேன், நடுப்பக்கம் பாக்குறேன், இடையில பாக்குறேன், தொடையில பாக்குறேன், இதுவெல்லாம் சும்மா இல்லை சகோதரர்களே, ஒரு வேடிக்கை இல்லை, விளையாட்டு இல்லை. பார்வை மனிதனுடைய இதயத்திலே மகாபெரிய தாக்கப்படுத்துகிறது. பார்வை மனிதனுடைய இதயத்தை மகாபெரிய உணர்வுகளை தூண்டிவிட்டு சிறு பையனும் பார்க்கிறான், 6 வயதிலும் பார்க்கிறான், 60 வயது கிழவர்களும் பார்க்கிறான். பார்க்கிறவருடைய எண்ணம் சும்மா இருக்கு. குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னானே, குல்லதீன யகுது அப்சாரிஹிம் வயஹது ஃபுரூஜஹும், பார்வைகளை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய குறிகளை, உங்களுடைய மர்மஸ்தானங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்வையும் அடுத்து மர்மஸ்தானங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். கொல்லில் மோமினீன யக்சாரிஹிம், பார்வைகளை பணித்துக் கொள்ளுங்கள், குனித்துக் கொள்ளுங்கள், மட்டுப்படுத்துங்கள். வயஹது ஃபுரூஜஹும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பார்க்கும் மர்மஸ்தானத்துக்கும் மிக நெருங்கிய உறவு இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் இன்று தாராளமாக மேய்ந்து கொண்டிருக்கு,
மேய்ந்து எங்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் ஆடை, அந்த ஆடையிலே குறைப்பு, அந்த ஆடையிலே வனப்பு, அந்த ஆடையிலே எடுப்பு, அந்த ஆடு கொல்லங்களை இன்னும் அதிகமாக்கி காட்டக்கூடிய அசிங்கங்களை உலக பார்க்கிறோமே. எல்லா வால் போஸ்டர்களும் நான் மேலும் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. தூண்டக்கூடிய காதல் என்றாலே காதல் என்று ஒன்று இருக்கிறதா நான் அடிக்கடி சொல்ல நினைப்பது. ஆனால் இதை சொன்ன நம்மை பற்றி கொஞ்சம் தப்பா நினைப்பாங்க. சில வார்த்தையை தப்பாவே போச்சு. காதலுக்கு தூய்மையான அன்பு என்ற அர்த்தம். அல்பத்துல் ஹாலிசத்து, காதல் என்ற